மக்களின் மந்திரி மக்களை ஆற்ற இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு தாய்மார்கள் அனைவரும் மேடை முன்பு வழங்காக இருப்பவர்கள் 150 நாட்கள் வேலை 100 நாள் 150 நாட்கள் உயர்த்தி தருவேன் சொல்லி சொன்னாரு. மத்திய அரசு உடனே கோரிக்கை என்று அதை 150 நாளா உயர்த்திட்டாங்க. ஆனா திமுக அரசு திமுக அரசு கண்டிச்சதுதான் இந்த மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறுது. ஆகவே தாய்மார்கள் அனைவரும் பெருந்தளாக பங்கேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எல்லாரும் மக்களை இறக்கி விடுங்க. ரோட்ல டிராபிக் பண்ண வேண்டாம். நீங்க முன்னாடி போகணும்னு அவசியம் இல்ல. ரோட்டை மறிக்காம வண்டிகள் மெயின்ல. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் ஒன்றியம் வட்டார வளர்ச்சி முன்பாக தேசிய அத்தனை நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆனந்தன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, அன்பிற்கினிய வழக்கறிஞர் மூவேந்திரன் அவர்களே, இனி அண்ணன் ராமலிங்க ஜோதி அவர்களே, அருவகராஜா அவர்களே, தன்னையே தந்துட்டேன். முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய இந்த ஜனநாயக போரில் தரத்தோடு இந்த மண்ணின் மைந்தருமான கல்லூரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக தேர்தல் பரப்புரை ஆற்றுகிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கும் இதைவிட நீங்கள் 3 மடங்கு வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருடைய தலைவர், நாளைய அமைச்சர் திருமுகத்தின் செல்லப்பிள்ளை சீரழிக்கு மேலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்படும் கோஷங்கள் போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம், நிர்வாக திறனற்ற நிர்வாக போராட்டம், கிழிக்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், விடியா திமுக அரசு தேசிய வேலை உறுதி திமுகவின் பொய் வாக்குகள் கண்டிக்கின்றோம். தேசிய ஊழியர்கள் மக்கள் திமுக அரசு மத்திய அரசு செய்திருக்கிற சர்வே புலி என்று அழைக்கப்படுகிற சபரீசன் அவர்கள் தென் தமிழகத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள். அப்படி முகாமிடுகிற போது மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும், அதிலே திருமங்கலத்தை தனியாக கவனிக்க வேண்டும் என்று திருமங்கலம் டார்கெட் என்று இன்றைக்கு தலைப்பு செய்திகளில் இடம்பெறுகிற வகையில் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். சர்வே சூரப்புலி சபரீசன் அவர்களே, நீங்களே திருமங்கலத்தில் நின்றாலும் இரட்டையை நான் திருமங்கலத்தில் மலரும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்களே திருமங்கலத்தில் நில்லுங்கள். இரட்டையிலே திருமங்கலம் தொகுதியிலே வெற்றி பெறும். நீங்கள் எப்படி கலைஞர் குடும்பத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்திலும் அந்நியா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலும் எப்படி நுழைந்தீர்கள்? உங்களுக்கும் பொது வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் மக்கள் சேவைக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் வேண்டுமானால் திமுக கலைஞர் குடும்பத்தினுடைய கருவூலமாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு நீங்கள் ஒரு சாமானிய வாக்காளர் என்பதை மறந்து விடாது. இப்போது நான் சொல்லிவிட்டு போகிறேன். 2011ஆம் ஆண்டு இந்த தாய் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் இளையதெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியிலே எப்படி மதுரை மாவட்டத்திலே
10 தொகுதிக்கு 10 தொகுதி வெற்றியை தேடி தந்தார்கள் இந்த மதுரை மாவட்ட மக்கள். அதே போன்றுதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்துவிட்டு கவுண்டவுன் ஸ்டார் திமுக மக்கள் அரசுக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இனியும் உங்களுடைய ஒரு குடும்ப ஆட்சி, என் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை சொன்னார்கள், இந்த குடும்ப ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற நேரம் வந்துவிட்டது. திருமங்கலம் தொகுதியை பொறுத்தளவிலே மக்கள் சேவைக்குத்தான் ஓட்டை தவிர உங்கள் தேவைக்கு ஓட்டு அல்ல. வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். சவரிசன் நம்முடைய சூரப்புலி சர்வே சூரப்புலி பெண் நிறுவனத்தை நடத்துகிற சபரீசன் அவர்களே, வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். இந்த திருமங்கலம் தொகுதியிலே நீங்கள் நின்று வென்று பாருங்கள். அப்போது தெரியும் அம்மாவின் செல்வாக்கு, எம்ஜிஆரின் செல்வாக்கு, எடப்பாடியாரின் செல்வாக்கு, இரட்டையருடைய செல்வாக்கு, இந்த மக்களுடைய செல்வாக்கு. ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்னா வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க, அது எங்களுக்கும் தெரியும். அதுக்காக நீங்க எங்க அக்கா கனிமொழிக்கு கொடுத்திருக்கிற வீட்டுக்குள்ள நீங்க புகுந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நானும் உழைக்கிறேன், நானும் ரவுடின்ற மாதிரி நானும் உழைக்கிறேன் என்று உங்கள் நாடகம் எங்கே எடுபட்டாலும் இந்த தென் தமிழ் நாட்டிலே எடுபடாது. வாருங்கள், திருமங்கலம் உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு பின்னாலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளரும் இந்த